பிரியமானவர்களே, கொலோசியர் 2:14 பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை தியானத்தில் ஏசப்பா கொடுக்குற இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிராக இருக்கிற கையெழுத்தை சிலுவையிலேயே அவர் குலைத்து போட்டாராங்க. நமக்கு எதிராக என்ன கையெழுத்து இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுடைய பிரமாணங்களுக்கு மீறும்போது, தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறும்போது நம்ம மேலே சாபம் வரும், பாவம் வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதாங்க. நியாயப்பிரமாணம் விபாகம் 28 வாஸ்து பாருங்க, அவ்வளோ இருக்குதுங்க நமக்கு விரோதமான காரியங்கள். அப்போ இதெல்லாம் எப்போ குலைத்தாரா? இயேசு சிலுவையில் குலைத்து போட்டாராம். ஏன்னு கேட்டால், நம்முடைய பாவங்கள், நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம், ஆதாம் நிமித்தம் எனக்கு என் மேலே வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்துட்டாராங்க. அப்படி அவர் சுமந்தது நிமித்தம், அவரை விசுவாசிக்கிறது நிமித்தம், இயேசு என்னோட பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் சுமந்துட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க, நம்புறேன் பாருங்க, அது நிமித்தம் அவைகள் எதுவுமே எனக்கு வராதாங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து தீர்த்து அந்த அக்ரிமெண்ட் எனக்கு விரோதமாக போடப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, என் மீது நிமித்தம் வருகிற அந்த சாபங்கள் எல்லாம் இவனுக்கு நான் மீறிட்டேன்னா அப்போ இவன் மேலே சாபம் வரும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை அப்புறம் தூக்கி எரிஞ்சிட்டாராங்க. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தையும் அவருடைய செழுமையும் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.